தமிழ்ல மா, பலா, வாழை இந்த கனிகளை மட்டும் ஏன் முக்கணிகள் அப்படின்னு சொல்றாங்க? என்ன காரணம்? மாம்பழம் இருக்குல்ல, மாம்பழம் மாங்காயா இருக்கும். மாங்காயை அப்படியே வச்சிருந்தோம்னா பழமா மாறிடும். பழமா மாறின பிறகு என்ன செய்யும்? கனியும். அது கனிந்த பிறகு சாப்பிடலாம். அதே மாதிரி பலாப்பழம் இருக்கு பார்த்தீங்களா? பலாப்பழத்தை என்ன செய்யலாம்? கனிந்த பிறகு சாப்பிடலாம். வாழைப்பழம் இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் கனிந்த பழமாக சாப்பிடலாம். வாழைப்பழம் சொல்லக்கூடாது, வாழைக்கனின்னு சொல்லணும். பலாப்பழம் சொல்லக்கூடாது, பலாக்கனின்னு சொல்லணும். மாம்பழம் சொல்லக்கூடாது, மாங்கனின்னு சொல்லணும். என்ன காரணம்? அது ஏன் காரணம் அப்படின்னா, எல்லா பழங்களும் வைத்து விட்டால் அழுகிவிடும். இந்த பழங்கள் மட்டும் கனியும். இந்த பழம் கனிந்து 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 கடைசியா, அதாவது உச்சகட்ட நிலைக்கு செல்கின்ற பொழுதுதான் அழுகும். அழுகும்னா அழுதாலும் அழுகி போனாலும் அந்த பழத்தை சாப்பிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இதே மாம்பழம் அதே சூழல் தானே கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் அழுகிவிடும். கொய்யாப்பழம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அழுகிடும். ஆனா மாம்பழம்லாம் அழுகாது. மாம்பழமும் அழுகாது. இதுல இன்னொரு விஷயம், மாம்பழம் வந்து அழுக வாய்ப்பு இருக்காது. அழுகும். ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை வந்து ரொம்ப நேரம் வச்சிருந்தோம்னா, ரொம்ப ஒரு மாதம் ஒரு ஒரு பொருளை வந்து ஒரு மாதம் பயன்படுத்தாமல் வைத்ததோட சேதமாகி போயிருக்குல்ல. அது ஒரு குறிப்பிட்ட கால வரையறை இருக்கிறது. அப்போ குறிப்பிட்ட கால வரையறை வருகின்ற பொழுது அந்த பழத்தை எடுத்து நாம் சாப்பிடலாம். மாப்பழ வாழைக்கு ஏன் முக்கணின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, வாதம், பித்தம், கபம் என்று சொல்லக்கூடிய 3 தன்மைகளுக்கும் இது மருந்தாக செயல்படுகிறது. மா, பலா, வாழை இது மூன்றும் வாதம், பித்தம், கபத்திற்கு மருந்தாக செயல்படுவதால் இதை முக்கணி என்று வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் இந்த பழங்கள் மட்டும்தான் கனிந்து செயல்படக்கூடியது. மற்ற பழங்கள் கனியாமல் அப்படியே ஒரு அழுகிய நிலைக்கு சென்றது. இப்போ மாப்பழ வாழைலாம் அழுகுமான்னு கேட்டீங்கன்னா அழுகும். ஒரு குறிப்பிட்ட கால வரையில் என்ன செய்யும்? அழுகி போயிடும். ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது என்ன செய்யும்? கனியாக கனிந்து தான் இருக்கும். அந்த கனிந்த பழத்தை நாம் சாப்பிட முடியும். ஆனால் ஆப்பிள் வச்சோம்னா சாப்பிட முடியாது, திராட்சையை வச்சோம்னா சாப்பிட முடியாது, அழுகி போயிடும். அப்போ அழுகாமல் இருப்பதனால் அதற்கு முக்கணி என்று பெயர் வைத்தார்கள். அதோட வாதம், பித்தம், கபத்திற்கு மருந்தாக செயல்படுவதாலும் இதை முக்கணி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள்.